என்ன செய்யறது? அல்லாஹ் நேரடியாவே ஹிதாயத்தை கொடுத்துடுறது. நேரடியாவே என்ன செய்யறது? ஹிதாயத்தை கொடுப்பான். இது 4வது நபிமார்கள் வலிமார்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது. விளங்குதப்பா? மனாமாத்தி சாதிகா இல்ஹாம் இதெல்லாம் வந்து அவுலியாக்களுக்கு வர்றது. நபிமார்களுக்கு வர்றது வஹி. விளங்குதான்னு கேட்டேன். வலிமார்களுக்கு வர்றது இல்ஹாம். இவைகள்லாம் வந்து வலிமார்களுக்கு வரக்கூடியது. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மளை சேர்க்க வேண்டும். சரி, இப்போ ஹிதாயத்து தானியா கேட்குறாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் అని எப்போ சொல்லிடுறாங்களோ, இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன், அவங்க ஹிதாயத்தில் தானே இருக்கிறாங்க. அப்படி இருக்கையா ஈதின சிராத்துல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான பாதையை காட்டினியா சொல்லப்படுது. ஏன்னா எந்த ஹிதாயத்தை பெற்றார்களோ அதை அதிகமாக்குறது, அதிலேயே தரிபட்டு இருக்கிறதுன்னு அர்த்தமா. ரைட்டா? ஃபல் மத்லூபு, இங்கே ஹிதாயத்தை கேட்பது என்பது, ஃபல் மத்லூபு ஹிதாயத்தை தேடப்படுவது என்பது, இம்மா ஜியாதத்து மா முனிஹுஹு, எந்த ஹிதாயத்தை பெற்றார்களோ, ஹுதா ஹுதாவிலிருந்தும் எதை பெற்றார்களோ அந்த ஒன்றை அதிகமாக்கி கேட்பதா இருக்கும். சபாத்து அலிகள் மீது தரிபட்டு இருப்பதா இருக்கும். ஏன் சபாத்து தீ மாதிரி போட்டிருக்க மாதிரி இருக்கா? திருத்திக்கங்க. விளங்குதா? இம்மா ஜியாதத்து மா முனிஹுஹு மினல் ஹுதா, நேரு வரியிலிருந்து எதை பெற்றார்களோ கொடுக்கப்பட்டார்களோ அந்த ஒன்றை அதிகமாக்கி கேட்பதா இருக்கும். சபாத்து அலிஹி, அதன் மீது தரிபட்டு இருப்பதா இருக்கும். அந்த ஹிதாயத்திலேயே என்ன செய்யணும்? தரிபட்டு இருக்கணும்னு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமீனு பில்லாஹி தாவி மூரல் ஈமான்ங்கறாங்கல்ல. ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? தாவி மூரல் ஈமான், ஈமான் மீது ஸ்திரமா இருக்குன்னு அர்த்தம். இது தஃப்சீர் ஜலாலின்ல போடுறாங்கன்னா கிளீன் ஒரு சொல்லுவாங்களாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆலமுல் அர்வாயில, ஈமான் கொண்ட மக்களே, ஆமீனு பில்லாஹி வ ரசூலி, இந்த உலகத்திலும் ஈமான் கொள்ளுங்கள் என்று கலியனோட சேர்த்து அர்த்தம் வைப்பாங்களாம். அப்துல் ஹமீத் அஸர் பெரிய மகான் அவங்க. விளங்குது மிஸ்லியாரே? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமீனு பில்லாஹி வ ரசூலி ஜலாலையில் அர்த்தம் வைக்கும்போது ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்றால் தாவிமோல் ஈமான், ஈமானில் ஸ்திரமா இருங்கன்னு அர்த்தம். அப்ப ஜலாலைன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமீனு பில்லாஹி வ ரசூலிக்கு என்னதான் அர்த்தம் வைக்கிறாங்க? ஓ, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுன்னா தாவிமோல் ஈமான், ஈமான்ல ஸ்திரமா இருங்கன்னு அர்த்தமா. தாவிமோல் ஈமான்னா ஈமான்ல என்ன செய்யுங்க? நிரந்தரமா இருங்கன்னு அர்த்தம் போடுறாங்க. ஆனா கிளீன் வச்சு வைப்பாங்களாம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆலமுல் அர்வாயில, ஈமான் கொண்ட மக்களே, ஆமீனு பில்லாஹி வ ரசூலிஹி, இந்த உலகத்திலும் ஈமான் கொள்ளுங்கள். ஏன்னா நம்மள்ட்ட அல்லாஹ் கேட்டான்ல, அலஸ்து பிரப்பிக்கு, நான் உங்களுடைய ரப்பா இல்லையா, காலு பலான்ட்டோம். அப்பமே ரூகா இருக்கும்போதே காலு பலான்ட்டோம், ஈமான் கொண்டாச்சு. ஆலமுல் அர்வாயில ஈமான் கொண்டீங்கல்ல, இந்த உலகத்திலும் ஈமான் கொள்ளுங்கன்னு அர்த்தமா. எடுத்துனப்பா. தாவி மோரல் ஈமான், ஆலமுல் அர்வாயில ஈமான் கொண்டே உலகத்திலும் ஈமான் கொள்ளுங்கன்னு அர்த்தமா. அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஜலாலையில தாவி மூக்கு வந்து என்னதான் அர்த்தம் வைக்கிறாங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமீனு பில்லாஹி தாவி மோரல் ஈமான் தான் அர்த்தம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஃபல் மத்லூபு, இங்கே ஹிதாயத்தை கேட்பது, இம்மா ஜியாதத்து மா முனிஹுஹு மினல் ஹுதா, நேர்வழியிலிருந்து எதை கொடுக்கப்பட்டார்களோ அந்த ஒன்றை அதிகமாக்கி கேட்பதா இருக்கும். சபாத்து அலைஹி, அந்த உதாவின் மீது தரிபட்டு இருப்பதா இருக்கும். அல்லது உசூலுல் மராத்திபி முரத்தபத்தி அலைஹி, எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தர்த்தீபுகளை உண்டாக்கி கொள்வதா இருக்கும். ஃபர்ஸ்ட் தரஜா, 2வது தரஜா, 3வது தரஜா, 4வது தரஜான்னு போகுதுல. தரஜாக்கள் என்ன செய்யறது? உண்டு பண்ணி கொள்வது. உசூல் உசூலுல் மராத்திபில் முரத்தபத்தி அலைஹி, எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தர்த்தீபுகளை என்ன செய்வதா இருக்கும்? உண்டாக்கி கொள்ள. பெரிய தரஜாவை தாயா அல்லான்னு அர்த்தம். விளங்குதா? ஏதா? சரி. இதா காலவுல் ஆரிஃபு அல் வாசிலு, அல்லாவின் பக்கம் சேரக்கூடிய ஒரு ஆரிஃப் எழுதினா என்று சொன்னால், அல்லாவின் பக்கம் சேரக்கூடிய ஒரு ஆரிஃபு பில்லா சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேங்க. சாலும் இது ஆரிஃபு பில்லா பறைகிறாரு ஈதின சிராத்துல். அப்ப என்ன அர்த்தம்? ஆரிஃபுடைய கூட்டத்தில் நம்ம சேப்பானாக. இதா காலவுல் ஆரிஃபு பில்லா, அல்லாவை விளங்கிய ஒரு ஆரிஃப் வந்து ஈதினா என்று சொன்னால், அல் வாசிலு, அல்லாவின் பக்கம் சேரக்கூடிய, அல்லாவின் பக்கம் சென்றடையக்கூடிய ஒரு ஆரிஃபு ஈதினா என்று சொன்னால், அனாபி அதை கொண்டு நாடுவார், அரிசிதுனா எங்களுக்கு காட்டித்தா, தரீக்க செய்ரிஃபீக்க, உன்னிலே செல்லுகின்ற பாதி எங்களுக்கு காட்டித்தா. உன்னிலே செல்ல வேண்டும், உன்குள்ளே செல்ல வேண்டும், உன்னிலேயே போக வேண்டும், அல்லாவிலேயே. ஆமா, அனாபி அதை அவர் நாடுவார், அதை கொண்டு ஈதினா என்பதை கொண்டு, அரிசிதுனா எங்களுக்கு காணிச்சுத்தா, அரிசிதுனா எங்களுக்கு காணிச்சுத்தா, எங்களுக்கு அறிவித்துத்தா, தரீக்க செய்ரிஃபீக்க, உன்னிலே செல்லுகின்ற, உன்னிலேயே போகக்கூடிய, ஓங்குள்ளேயே போகக்கூடிய அந்த வழியை காட்டித்தா. ஏலி தம்ஹுவ அண்ணா, எங்களை விட்டு நீ அழிப்பதற்காக,
துலுமாத்தி அஹ்வாலினா எங்களுடைய நிலைகளின் இருள்களை எங்களுடைய நிலைகளின் இருள்களை எங்களை விட்டு நீ அழிப்பதற்காக உன்னிலேயே செல்லுகின்ற பாதை எங்களுக்கு காட்டித்தான். ஒரு துமீத்த கவாஷியா அபுதானினா எங்களுடைய உடம்புகளின் திரைகளை நீ நீக்குவதற்காக ஒரு துமீத்த கவாஷியா அபுதானினா எங்களுடைய உடம்புகளின் திரைகளை, கவாஷின்னு என்ன அர்த்தங்க? கீழே போட்டுருக்கு பாரு, ஹிஜாப்னு போட்டிருக்கா, திரைகள். ஹிஜாபுக்கு ஜமா ஹிஜாப். ஒரு துமீத்த கவாஷியா அபுதானினா எங்களுடைய உடம்புகளின் திரைகளை நீ நீக்குவதற்காக எங்களுடைய நிலைகளின் இருள்களை நீ நினைச்சுவதற்கு அழிப்பதற்காக உன்னிலே செல்லுகின்ற பாதையை எங்களுக்கு காட்டித்தான். ஏலி நஸ்தலி அபாது நல்லா திருத்திக்கங்கப்பா. நீ நஸ்தலி நாங்கள் ஒளி பெறுவதற்காக, நீ நஸ்தலி அது ஜம்மு முத்தகல்லிமு, நீ நஸ்தலி பி நூரி குதுசிக்க உன்னுடைய பரிசுத்தமான ஜோதியை கொண்டு நாங்கள் ஒளி தேடிக் கொள்வதற்காக, ஒளி பெற்றிக் கொள்வதற்காக, உன்னுடைய பரிசுத்தமான ஜோதியை கொண்டு, உன்னுடைய பரிசுத்தமான ஜோதியை கொண்டு நாங்கள் ஒளி பெறுவதற்காக எங்களுடைய உடம்புகளின் திரையை நீ நீக்குவதற்காக வேண்டி உண்டான வழியை எங்களுக்கு என்ன செய்ய காட்டித்தான். அப்படி நீ நூரை கொண்டு நாங்கள் ஒளி பெற்றுட்டோம்னா, திரையெல்லாம் நீ நீக்கிட்டீங்கன்னா நராக்க உன்னை நாங்கள் பார்ப்போம். நூறிக்க உன் நூரை கொண்டு உன்னை செஞ்சிருவோம் நாங்க பார்ப்போம். அது எங்க திரைகளை எல்லாம் நீக்கு, உன்னிலே வழுகின்ற செல்லுகின்ற பாதை எங்களுக்கு காட்டித்தான் அர்த்தமா. ஒரு ஆர்வி இல்லா சொன்னார்னா ரைட்டுப்பா. சரி, இப்பா ஈதினாங்கிறது துவா. ஈதினாங்கிறது என்ன இருக்குது? எங்களுக்கு செவ்வையான பாதையை காட்டித்தான். அம்ரு நாள் தான் துவானாலும் ரெண்டு ஒண்ணுதான், லெஃபுல்லையும் ஆனாலையும் ஒன்னாதான் இருக்கும். எதற்கு கேட்டேன்? ஒரு தாழ்ந்தவர் உயர்ந்தவன் போய் எனக்கு கேட்டா அது என்ன இருக்குது? துவா. மேல உள்ளவன் கீழே உள்ளவனை பார்த்து இப்படி செய்யன்னு சொன்னா என்ன இருக்குது? அம்ரு. சமமானவர்கள் நிகரானவர்கள் கேட்டா நான் கோரிக்கைங்கிறான். கேட்டப்பா, கோரிக்கை இல்திமாஸ். நண்பர்கள் கேட்கறாங்களா, இது வாங்க செய்தாங்கன்னு சொல்றோம், அது கோரிக்கை. மேல உள்ளவன் கீழே உள்ளவனை பார்த்து இப்படி செய் அப்படின்னு முதலாளி வேலைக்காரனை பார்த்து சொல்றது அதுக்கு பேர் அம்ரு. மேல உள்ளவன் அல்லாஹ் தஆலா தொழுவுங்க ஜகாத் கொடுங்கன்னு சொல்றாங்க. அகீமு ஸலாத்த வாத்து ஜகாத்த, அல்லாஹ் உயர்ந்தவன், விளங்குதா? அகீமு ஸலாத்த வாத்து ஜகாத்ங்கிறது அம்ரு. அது விளங்குதப்பா? அது அம்ருல் உஜூபு, உஜூபுக்குள்ளது. ரைட்டுங்களா? சமமானவர்கள் நிகரானவர்கள் கேட்டுக்கொள்வது இல்திமாஸ், கோரிக்கை. தாழ்ந்தவன் உயர்ந்தவன் கேட்கறது என்ன இருக்குது? துவா. விளங்குதப்பா? இப்ப நாமெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறோமே, இல்லைன்னா எங்களை மன்னிச்சிரியாங்களா, எங்களுக்கு நேர் வழி காட்டுத்தாரலா, வருசுக்குனா எங்களுக்கு ரிசுக்கலியாலான்னு கேட்கிறோம்ல, இது துவா. நம்மெல்லாம் தசஃபுல் சாஃபில், சாஃபிலான நம்ம ஆலியான அல்லாஹ்ட்ட எங்களை மன்னிச்சிரி, எங்களுக்கு இதாயத்தை கொடுன்னு சொல்றோம்னா அது துவா. வணங்குச்சா? புரிஞ்சலாவுதா? அதான் சொல்றாங்க, வல் அம்ரு வ துஆவு, அம்ரும் துஆவும் யத்தஷாரகானி லஃப்தன் வ மஅனன், லெஃபுலிலேயும் மானாவிலையும் ரெண்டும் கூட்டாகும். கேட்டுங்களேங்க, அம்ரும் துவாவும் யத்தஷாரகானி லஃப்தன் வ மஅனன், லெஃபுலிலேயும் மானாவிலையும் கூட்டாகும். ஆனால் யத்தஃபாவத்தானி ரெண்டும் பிரிந்துவிடும், ஏற்றத்தாழ்வுக்குரியதாகிவிடும். வில் இஸ்திலாயி உயர்வை தேடுவதை கொண்டும், மற்ற சஃபுலி தன்னை தாழ்த்துவதை கொண்டும், தாழ்த்துவதை கொண்டும் உயரை தேடுவதை கொண்டும். எடுத்துலங்க, தாழ்த்துவதை கொண்டு உயர்வை தேடுவதை கொண்டு ரெண்டும் பாகுபாடு பெற்றுவிடும். கேட்டுப்பா, இதான் மேல உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி செய், இப்படி செய், அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்தன்னா அது அம்ரு. அகீமு ஸலாத்த வ ஆத்து ஸகாத்தன்னு படைச்சவன் சொல்றான், ஆலி. ஆலியான அல்லாஹ் சொல்லுது, மேல உயர்ந்தவன் பறையுது, அது அம்ரானு. நாம ஈன சிராத்துல் முஸ்தகீம்னா அது அம்ரு கிடையாது, துவா. அதான் சொல்றாங்க. அப்போ லெஃபுலையும் மானாவிலையும் அம்ரும் துவாவும் கூட்டாகும். சஃபுலி உயர்வை தேடுவதை கொண்டும் தாழ்த்துவதை கொண்டும் அது பாகுபாடு பெற்றுவிடும். கேட்டுக்கலாங்க. வகையில சொல்லப்படுகிறது, ருத்துபத்தி அந்தஸ்தை கொண்டு பாகுபாடு பெற்றுவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. படித்தரத்தை வச்சு மேல உள்ளவங்க கீழே உள்ளவனை பார்த்து சொன்னா, பெரிய தர்ஜால உள்ளவன் சொன்னா, அதான் முதலாளி சொல்றான், மேனேஜர் சொல்றான், இப்படி செய்யு இப்படி செய்யு, அது அம்ரு. ருத்துபத்தி
ஒரு மேனேஜர், ஒரு முதலாளி, அவர் அப்படி செய்யும் சொல்றாரு, கதவை சாத்து கூட்டு சுத்தப்படுத்தலாம் சொல்றாருல வேலைக்காரன் தான் முதலாளி சொல்லுவாரு. அவர் அந்தஸ்தை கவனிச்சு அது அம்ரு ரைட்டா என்ன சொல்லப்படுது, அது கீழ்கருத்தான். கீழே சொல்லப்படுகிறது வித்து பத்தி அந்தஸ்தை கவனிச்சு என்ன இருக்குது அம்ருங்கிறது வரும். அந்த மாதிரி வேலைக்காரன் போய் முதலாளி போய் கேட்கிறாரு, எனக்கு அதை செஞ்சுதாங்க இதை செஞ்சுதாங்கன்னு. அது கோரிக்கை, அது என்னது, அதுதான் இல்திமாஸ். எங்கள் வீட்டில் கல்யாணம், எங்கள் அக்காவு கல்யாணம், தங்கச்சி கல்யாணம், ஏதாவது எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்னது இல்திமாஸ். அதுக்கு பேர் என்ன பேர், இல்திமாஸ். சரி, சிராத்துடைய அசல் சிராத்துன்னு தான் இருந்துச்சா, சீன் இருந்துச்சான். எப்படி இருந்துச்சு, சிராத்துன்னு இருந்துச்சு, சீன் தான் இருந்துச்சான். அதைத்தான் சுவாதா மாற்றப்பட்டிருக்கு. ஏன் தோ இருக்குங்கிறதுனால. தோ வந்து முத்துபக்காவான எழுத்து, முத்துபக்கான எழுத்து மொத்தம் 4 இருக்குங்கிறாங்க. சாது, தோ, லாது, வா, இதெல்லாம் என்னது முத்துபக்கா, வாய் நிரம்ப சொல்லுவாங்க. தஜ்வீதுல சொல்லுவாங்களப்பா, தஜ்வீதெல்லாம் படிச்சிருக்கீங்களா? சாதும் தோ இருக்கும். சிராத் என்பது மீன் சரித்த தாமல் வந்ததா இருக்கும். உணவை விழுங்கினான், அதை விழுங்கினால், உணவை விழுங்கினால் சரித்த தாம் என்பது வந்ததா இருக்கும். அன்னகு அந்த வழி எசிரித்து சாபிலத்த பாதசாரிகளை விழுங்குகிறது போலும். நம்ம நடந்து போக 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 அது நம்மளை முழுங்கிறது. எடுத்துனப்பா, அதுல இருந்து வந்ததான் இது. அன்னகு அந்த தரீக்கு எசிரித்து சாபிலத்த பாதசாரிகளை விழுங்குகிறது போலும். பாதசாரி நடந்து போறவங்கன்னு எடுத்தப்பா, பாதத்தால் நடந்து போறவர்களை விழுங்குகிறது. அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறோம்ல, சாப்பாட்டை விழுங்கிட்டோம்னா காலியா போயிருது. அந்த இடத்தை விட்டு கடந்துட்டோம்னா என்ன செஞ்சிருது, அது காலியா போயிருது இல்ல, நாம காலியா போயிடும். அந்த இடத்த விட்டு காலியாகிடுறோம்ல. ஒளிதாலிக்கு இதனால்தான் சும்மிய தரீக்குவல் லக்கமன், தரீக்குக்கு லக்கமன் ஒரு அர்த்தம் இருக்கா, லுக்குமாக்கள். சிராத்தினால என்ன அர்த்தம், லக்கமன் தான் லுக்குமாக்கள். லுக்குமால்னா முழுங்குறது என்னதான், உணவு கவளங்கள். வழிதாலிக்க விழுங்குறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால்தான் சும்மிய தரீக்கு, தரீக்குக்கு சொல்லப்படுகிறது லக்கமன், கவளம் என்று என்ன செய்யப்படுகிறது, கவளங்கள். கவளங்கள் பா, உணவு கவளங்கள் என்று சொல்லப்படுகிறது தரீக்கு. ஏனால் அன்னவு அந்த வழி எல்தகி முகும் அவர்களை விழுங்குகிறது என்ற காரணத்தினால். நீ அன்னவு அந்த தரீக்கு எல்தகி முகும் அவர்களை விழுங்குகிறது என்ற காரணத்தினால் தரீக்குக்கு லக்கமன் கவளங்கள் என்று என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. சிராத் என்பது மின் கல்வி சீனி சாதன், சீனை சாதாக புரட்டுவதில் உள்ளதா இருக்கும். சிராத்துங்கிறது இதில் உள்ளது. சிராத், சிராத் என்பது மின் கல்வி சீனி சாதன், சீனை சாதாக புரட்டுவதில் உள்ளதா இருக்கும். ஏன், நீ தாபிக தா, அந்த சாது தோவுக்கு நேர்படுவதற்காக, நீ தாபிக தாவுக்கு நேர்படுவதற்காக. இத்துபாக்கி வாய் நிரம்ப சொல்வதிலே, இத்துபாக்கின்னு என்னங்க அர்த்தம், வாய் நிரம்ப சொல்வதிலே சாது தோவுக்கு நேர்படுவதற்காக சீனை சாதாக புரட்டுவதில் உள்ளதா இருக்கும். ஏற்கனவே தோ இருக்கு, சீனை பிடிச்சி தோவா மாத்திட்டா முத்துபாக்காவா போயிடும் ரெண்டும். கேட்டுங்களேங்க.
அப்ப சிராத்துங்கிறது எதிலிருந்து வந்ததுதான், சிராத்திலிருந்து வந்ததுதான். சிராத் மின் கல்வி சீனி சாதன், சீனை சாதாக புரட்டுவதில் இருந்து உள்ளதா இருக்கும். இந்த சாது தோவுக்கு நேர்படுவதற்காக இத்துபாக்கி வாய் நிரம்ப சொல்வதிலே சீன் சாதுக்கு நேர்படுவதற்காக, அப்ப சீனை சாதாக புரட்டுவதில் உள்ளதா இருக்கும். வகதியு ஷம்மு சாது, சாதி சாட்சி சொல்லப்படும். சௌத்த ஜாயி, ஜேயினுடைய சத்தத்துக்கும் சாட்சி சொல்லப்படும். ஜிராத்தல்லதீன எப்படி படிக்கிறது? ஜிராத்தல்லதீனன்னு படிப்பாங்களாம். ஏன்னா ஜேயும் சீனும் நெருக்கமா இருக்குல்ல, அதனால ஒரு கராத் இருக்கு, ஜிராத்தல்லதீனன்னு படிப்பாங்க. நீ எங்கேயா போய் படிச்சிடாத. வகதியு ஷம்மு சாத, வகதியு ஷம்மு சாது, சாதை சாட்சி சொல்லப்படும். சௌத்த ஜாயி, ஜேயினுடைய சத்தத்துக்கு சாட்சி சொல்லப்படும். ஏன் எக்குன அக்கரபியல் முபதலி அணுகு, எதை விட்டும் திருப்பப்பட்டிருக்கிறதோ அந்த சீனுக்கு அது நெருக்கமா இருப்பதற்காக வேண்டி. சீனை தொட்டு தானே சாத திருப்பப்பட்டிருக்க. ஆனா சீனும் ஜேயும் பக்கம் பக்கம், சீனும் ஜேயும் பக்கம் பக்கமா இருக்கு. எக்குன அக்கரபல் அக்கரபையில் முபதலி அணுகு, எந்த சீனை விட்டும் திருப்பப்பட்டதோ, எந்த சீனை விட்டும் சாதாக திருப்பப்பட்டதோ அந்த ஒன்றின் பக்கம் நெருக்கமா இருப்பதற்காக வேண்டி ஜாவினுடைய சத்தியத்திலேயும் சாட்சி சொல்லப்படும். ஜிராத் அல்லதீனன். வகரா இப்னு கசீர், இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். பி ரிவாயத்தி கம்பல், கம்பலுடைய ரிவாயத்தை கொண்டும், ஒரு ருவைஸ், ருவைஸுடைய ரிவாயத்தை கொண்டும் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓதி இருக்கிறார்கள். அந்த யாக்கூப், யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி தொட்டு ஓதி இருக்கிறாங்க. பில் அசல், சீனை கொண்டே ஓதி இருக்காங்க. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், சீனை வச்சே படிக்கிறாங்க யாக்கூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யாருடைய ரிவாயத்தை? கம்பலுடைய ரிவாயத்தை கொண்டும், ருவைஸ் ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத்தை கொண்டும் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிராத்தல்லதீனன்னு சீனை வச்சே படிக்கிறாங்க. ஹம்சா, ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பில் இஸ்மாம், அதான் ஜேக்கு சாட்சி படிக்கிறது, ஜிராத்தல்லதீனன்னு படிக்கிறாங்க. ஹம்சா, ஹம்சா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பில் இஸ்மாம், ஜேயாக சாட்சி படிப்பதை கொண்டு ஓதி இருக்கிறார்கள். வல் பாக்குன், மிச்ச உண்டான காரிகள் எல்லாம் பிசாதி எப்படி ஓதுறாங்க? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் தான் ஓதுறாங்க. ஒவ்வொரு அந்த சாதை வைத்து ஓதுவதுதான் லுகத்து குறைஷின், குறைஷிகளுடைய லுகத்தா இருக்கும். சாபித்து பில் இமாம், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு முஸாஃபிலே தரிப்பட்டதுமா இருக்கும். குர்ஆன் இருக்குங்களா, இது உஸ்மான் என்ன இருக்குது, முஸாஃபே உஸ்மானிங்குவாங்க. இப்போ நம்ம குர்ஆன் இருக்குல்லப்பா, இது என்னது? முஸாஃபே உஸ்மானி. சாபித்து பில் இமாமி, உஸ்மான் ரலியல்லாஹு முஸாஃபிலே தரிப்பட்டதுமா இருக்கும். குர்ஆன் ஷரீஃபிலே சிராத்தல்லதீனன்னு இருக்குது. வஜம்உஹு, சிராத்தினுடைய பன்மை சுருத்தா இருக்கும், குத்துபு என்பதை போல. எடுத்துனப்பா, சீந்தன செல்லாதுக்கு சுருத்துங்கிறது பன்மையா, குத்துபு மாதிரி, குத்துபின், குத்துபு மாதிரி சுருத்தா இருக்கும் சிராத்தினுடைய பன்மை. சிராத் என்பது தரீக், தரீக் மாதிரிதான். தரிக்கு இரிவு தைனீசி, ஆண்பாலாக்குவதிலையும் பெண்பாலாக்குவதிலையும் தரீக் மாதிரி தான். தரீக்குங்கிறது ஆண்பாலாக்கலாம் பெண்பாலாக்கலாம். சிராத்தும் அப்படித்தான், அதையும் ஆண்பாலாக்கிக்கலாம் பெண்பாலாக்கிக்கலாம். எடுத்துனப்பா. வல் முஸ்தகீம், ஈதின சிராத்தல் முஸ்தகீம்னு வருது இல்ல, முஸ்தகீம்னா என்ன? முஸ்தவீன் அர்த்தம், செவ்வையான பாதை. வல் முஸ்தகீம் என்பது அல் முஸ்தவீன் அர்த்தம். வல் முராதி பிஹி, விளங்குதப்பா, செவ்வையான பாதை என்பதை கொண்ட நோக்கம் தரீக்குல் அக்கி, சத்திய பாதையா இருக்கும். கீழ சொல்லப்படுகிறது ஓ மில்லத்துல் இஸ்லாம், அதான் என்னவா இருக்குங்க? மில்லத்து இஸ்லாமியாவா இருக்கும். இது நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் நேர வழிகாட்டுன்னு அர்த்தம். எழுதுனப்பா. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.